வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜெனி பாக்கியட்ட கேட்குறாங்க, என்ன ஆண்டி ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, நீங்கள் சவாலில் தோற்று போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த சவாலையும் தோற்று போயிட மாட்டீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை நினச்சி கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தாவும். அமிர்தா சொல்கிறாங்க, நேற்று போனவர் எழில் நேற்று நைட்டு கூட வரலை, இன்னும் 2-3 நாள் இப்படி தான் வேலை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக எழிலுமே வராரு. என்னப்பா ரொம்ப வேலையா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. அப்படியாப்பா, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இல்லைம்மா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. நேற்று நைட்டு கூட வீட்டுக்கு வரலன்னு அமிர்தா சொல்லிட்டு இருந்தா, இன்னும் 2-3 நாள் இப்படி தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ 2-3 நாள் பாண்டிச்சேரி போய் சமைச்சிட்டு வந்தையே, அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இல்லைம்மா இது அப்படின்னு எழில் சொல்கிறாரு. நீ என்னை பற்றிலாம் ரொம்பலாம் கவலைப்பட வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். பழனிசாமி சார் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார்லம்மா, அவர் தாம்மா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, அந்த விஷயமா தாம்மா நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எழில். எழில் இப்போது பேக்கில் இருந்து 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து பாக்கியா கையில் கொடுக்குறாரு. இன்னும் 2-3 நாளில் இன்னும் ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம கையில் கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆள் கையில் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணுமா அப்படின்னு சொல்கிறாரு எழில். உனக்கு எதுக்குப்பா கஷ்டம், வேணாம்ப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. மொத்த பணத்தையும் நீயே கொடுத்துட்டு இந்த வீட்டை நீயே எடுத்துக்கலாம் நினைக்கிற பாக்கியலட்சுமி, அதெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கிண்டலாக சொல்கிறாரு எழில். வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு எழில். செல்வியுமே சொல்கிறாங்க, பிள்ளைகிட்ட பணம் வாங்குறதுல என்னக்கா கூச்சோ, வாங்கிக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இப்போ அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஜெனி இப்போது செலியனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கிற செலியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னால அது விஷயமா தான் பேங்க்குக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. இப்போதைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் தான் நம்மளால் கொடுக்க முடியும், மீதி 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். அதெல்லாம் தேவைப்படாது செலியா, 5 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. நீ தானே 10 லட்ச ரூபாய் தேவைப்படும்னு சொன்ன அப்படின்னு செலியன் கேட்குறாரு. அது நான் நேற்று சொன்னேன், ஆனால் இன்னைக்கு தேவைப்படாது, நீ இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வா செலியா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. செலியனுமே இப்போது பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. எழில் செலியன்ட்ட சொல்கிறாரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் செலியா அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட சொன்னபடியே நம்ம பணத்தை கொடுத்துடலாம் செலியா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாட்ட இப்போ 13 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, இன்னும் 2-3 நாளில் மீதி 5 லட்ச ரூபாயும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு செலியன் கேட்குறாரு. இந்த வீட்டோட மூத்த பையன் தானே நான் அப்படின்னு கேட்குறாரு. 2-3 நாள் கழிச்சுலாம் வேணாம், நாளையோட 1 மாதம் முடியுதில்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இந்த பணத்தையும் சேர்த்தா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கையில் பணத்தை கொடுக்குறாரு செலியன். இதில் 5 லட்ச ரூபாய் பணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குப்பா, நீயுமா செலியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஏன் எழில் கொடுத்தாதான் பணம் வாங்கிப்பீங்களா, நான் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு செலியன் கேட்குறாரு. என்னால் உங்களுக்கு ஏன்பா கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நாங்களாம் ஒன்றும் கஷ்டப்படலம்மா, இத்தனை வருஷமாக நீதாம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அவ்வால நீ கண்டிப்பாக ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. மொத்த குடும்பமும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ கவலைப்படாதம்மா, உனக்காக நாங்கள் எப்போதுமே இருப்போம் அப்படின்னு செலியன் எழில் 2 பேருமே சொல்கிறாங்க. பாக்கியா சாமி கும்பிட்டுருக்குறாங்க. கோபி ராதிகா 2 பேருமே இப்போ அங்கே வராங்க. உங்களால் முடியலன்னதும் கடவுள்கிட்ட உதவி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் மாமியாரை நான் ஏதோ சொல்லிட்டேன்னு பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டுமா, 18 லட்ச ரூபாயை கொடுக்குறேன்னு சவால் விட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதையும் மறக்கலை, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீங்கள் தான் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுல கில்லியாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அப்படி நீங்கள் மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போக போகிறீங்களா, இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே உங்கள் கூட வர போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. என்னால் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. இந்நேரத்துக்கு நீ பணத்தை ரெடி பண்ணியிருந்தேன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்படி அமைதியாக நின்றுட்டுருப்ப அப்படின்னு கேட்குறாரு கோபி. ஆக மொத்தம் உன்னால் பணத்தை ரெடி பண்ண முடியலை, எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு தானே அப்படின்னு கேட்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.